ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நாம இங்கே ட்ரேடிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே என்கரேஜ் பண்ணல. இங்கே கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நாம வீடியோக்குள்ள போயிடுவோம் இன்னைக்கு. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நாம நிஃப்டிக்கு நேற்று கொடுத்திருந்த லெவல்ஸ் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்தது. இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் R2, R1, அதே மாதிரி இங்கே ஒரு S1, S2 இந்த லெவல்ஸை தான் நாம் கொடுத்துருந்தோம். இந்த லெவல்ஸை தாண்டி நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,800 அதுக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சாதான் அப் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். கூடவே 950 அப்படின்ற ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாட்டம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 550 அப்படின்ற இந்த ஸ்ட்ரைக் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. அது பிரேக் ஆகி அதுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது தான் நாம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ் 724,786 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி ஒரு ஹை போயிருக்கான். ஆனால் நாம சொல்லியிருந்த அந்த 800க்கு மேலே சஸ்டைனே ஆகலை. அந்த கேண்டிலோட விக் தான் போயிருக்கு. அங்கிருந்து ஒரு வேகமான ஃபால் டே லோல இருந்து ஒரு W பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்கான். கேண்டில பார்க்குறவங்களுக்கு தெரியும். அங்கேருந்து திரும்ப ப்ரீவியஸ் டேவோட ஹை அங்கே போய் ஒரு ரிஜெக்ஷன். அங்கே ரிஜெக்ட் ஆனவன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எங்கே வந்திருக்கான் அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நாம கொடுத்துருந்த S1 அந்த லெவலை தான் ரீச் பண்ணியிருக்கான். ரீச் பண்ணி அந்த இடத்துலயே தான் இப்பயும் மார்க்கெட்டை முடிச்சிருக்கான். நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 24,540 அப்படின்றது தான் இந்த மந்தோட S1 அப்படின்றத சொல்லியிருந்தோம். நேற்று அந்த ஸ்ட்ரைக் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருந்ததோ இன்னைக்கு அந்த அளவு ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கை வீக் பண்ணியாச்சு. திரும்பியும் இந்த ஸ்ட்ரைக் ஸ்ட்ராங் ஆனாதான் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைய லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து ப்ரீமியம் என்ன சொல்லுது அதில் போவோம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி நாம நேற்று கொடுத்துருந்தது எந்த ஸ்ட்ரைக்கு பேஸ் பண்ணி அப்படின்னா 24,750 கால், 24,750 புட்டு. நேற்றுக்கு நாம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். நேற்றுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை டைரெக்டாகவே எடுத்து கொடுத்துருந்ததுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுத்திருந்தோம். ஏன்னா அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோவும் அந்த ஏரியாவில் அமைஞ்சிருச்சு. நாம கொடுக்கறது எல்லாமே கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தோ ஒரு ஹை லோவை பார்த்தோ கொடுக்கறது கிடையாது. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் கிடைக்கிற க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி நாம கொடுக்குறோம் லெவல்ஸ் எல்லாமே. அதுக்கு அந்த ஸ்ட்ரைக்கை எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரான லாஜிக் இருக்கு. ஏன் நாம அந்த மாதிரியான ஸ்ட்ரைக்குங்களை ஒவ்வொரு நாளும் சூஸ் பண்றோம் அப்படின்றது. ஓகே, இப்போ இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,756, 24,675, 24,519, 24,443. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. இந்த லெவல் பை பண்றதுக்கோ இல்ல செல் பண்றதுக்கோ நாம கொடுக்கல. இது ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி ப்ரீமியத்தோட க்ளோசிங் ப்ரைஸை மட்டுமே பேஸ் பண்ணி எடுக்கிற லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது, ஒரு எக்ஸ்பைரி டே முடியும் போது என்ன நடக்க போகுது, ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படின்றது தான் முடிய போகுது. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லயும் ஏடிஎம் ஓடிஎம் எல்லாம் 0 ஆக போகுது. ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கு எல்லாம் அவனோட ரியல் வேல்யூ மட்டும் கொடுக்க போறான். இதுதான் நடக்க போகுது. ஸ்பாட் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஏடிஎம் ஓடிஎம் எல்லாமே 0 ஆக போகுது, மேட்ச் ஆக போகுது. அதனால தான் நாம ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா ப்ரீமியத்தில் தான் டிகே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு.
இப்போ நேத்து ஒரு ஸ்ட்ரைக் ரூ. 200 ஹை வச்சிருக்கான். இன்னைக்கு அந்த ஹைய அந்த ஸ்ட்ரைக் பிரேக் பண்ணவே இல்ல அப்படின்னா, ஸ்பாட்டால அந்த ஸ்ட்ரைக்கையும், ஹையையும் ஆட் பண்ணா வேற பிரைஸ தாண்டி ஸ்பாட்டால போய் க்ளோஸ் வைக்க முடியாது. ஒரு கால் ஆப்ஷன பத்தி நாம பேசுறோம். இந்த மாதிரி நீங்க பிரீமியம் என்ன நடக்குது அப்படின்றத தெளிவா புரிஞ்சு நீங்க மார்க்கெட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது ரொம்பவும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. மார்க்கெட் 24,550 இந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா, நாம ஆல்ரெடி பேசுனோம். இந்த ஸ்ட்ரைக் முதல் நாள் இருந்த அளவு ஸ்ட்ராங்கா கிடையாது. இந்த ஸ்ட்ரைக்க வீக் பண்ணியாச்சு அப்படின்றத. இப்போ இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழ நின்னு பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அப்சைட் போனோம் அப்படின்னா, மார்க்கெட் இப்போதைக்கு 24,650 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்னு பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல தான் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கும். நம்ம நேத்து பார்த்தீங்க அப்படின்னா 800ல இருந்து 800க்கு மேல இருந்தா நல்ல ஒரு ட்ரெண்ட். இல்ல அப்படின்னா 550க்கு கீழ இருந்தா நல்ல ஒரு ட்ரெண்ட் அப்படின்றத நாம சொல்லியிருந்தோம். அவன் என்ன பண்ணிட்டான், 800 டூ 550 நான் இந்த 250 பாயிண்ட்லயே நான் மூவ்மெண்ட்ட பண்ணிக்கிறேன்னு இங்கேயே ஒரு ட்ரெண்டான மூவ்மெண்ட் நல்லபடியா குடுத்துட்டான். அத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து மார்க்கெட் தொடங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்ல 219 பாயிண்ட் இருந்தது. இன்னைக்கு அந்த 219 பாயிண்ட் அப்படின்றது 188 பாயிண்டா குறைஞ்சிருக்கு. ஸோ பிரீமியம் அப்படின்றது கம்ப்ளீட்டா டீகே ஆயிருக்கு. ஒரு பிரீமியம் டீகே ஆகுது அப்படின்னாவே அது செல்லருக்கு சாதகமான மார்க்கெட்ல அவனுக்கு ஃபேவரா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பிரீமியம் டீகே அப்படின்றது நடக்கவே இல்ல. அதே மாதிரி தான் லாஸ்ட் ஃப்ரைடேவும் நடந்தது. ஆனா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பிரீமியத்தை நல்லா டீகே பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிளா அடுத்த நாளைக்கு இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த பிரீமியம் நேற்றைய பிரீமியம் நல்லபடியா குறைஞ்சிருக்கனால இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லாம மெதுவா பிரீமியம் மூவ் ஆகுறதுக்கு நல்லபடியா வாய்ப்பா இருக்கும். ஒரு ஆப்ஷன்ஸ் பையரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ஒண்ணு பிரீமியம் அப்ரிசியேஷன் ஆகும்போது உங்களுக்கு சரியான முடிவு எடுக்க தெரிஞ்சிருக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு டிகே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சரியான முடிவு எடுக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 விஷயம் தெரிஞ்சவங்க தான் ஆப்ஷன்ஸ் பையிங் அப்படின்ற விஷயத்தையே செய்யணும். இல்ல அப்படின்னா ஆப்ஷன்ஸ் செல்லரா இருக்கிறதே சிறப்பா இருக்கும் அவங்களுக்கெல்லாம். ஒரு ஆப்ஷன் செல்லரா இருக்கிறீங்க அப்படின்னாலுமே பிரீமியம் அப்ரிசியேஷன் ஆகும்போது ஒரு செல்லர் அவாய்ட் பண்ணணும். அவன் செல்லிங்க அன்னைக்கே அவாய்ட் பண்ணிடணும். பிரீமியம் அப்ரிசியேஷன் ஆகுதா இல்ல டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றதெல்லாம் நீங்க பிரீமியத்துல எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த பிரைஸ் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, லைவ் மார்க்கெட்ல இருக்க ஏடிஎம் ஸ்ட்ரைக் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்படின்ற விஷயத்த நீங்க பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ் நம்மளோட R1 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே வீக்கோட லாஸ்ட் வீக்கோட லோ அந்த ஏரியால தான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேத்து சாரி நேத்து இல்ல, நமக்கு திங்கட்கிழமை க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட லோக்கு மேல இருந்தது. ஆனா நேத்து லாஸ்ட் வீக்கோட லோக்கு கீழே நமக்கு க்ளோசிங் பிரைஸ் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ லாஸ்ட் வீக்கோட லோக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னும் போது எந்த செல்லர் இந்த இடத்துல பயப்பட வேண்டிய சூழல் இருக்கும், அந்த செல்லர் பயந்து போய் எக்ஸிட் ஆக வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட்ல என்ன மாதிரியான மூவ்மெண்ட் வரும் இப்படின்றதெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கணும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதை தாண்டி நம்மளோட ஃப்ரீ வெபினார் வர சண்டே 8ஆம் தேதி ஆரம்பிக்குது. அன்னை ஒரு நாள் டைமிங் என்ன அப்படின்றத நம்ம சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஆனால் கிளாஸ் அப்படின்றது வர சண்டே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான கூகுள் மீட்டோட லிங்க் நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் நாம கொடுப்போம். டெலகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி
ஜாயின் பண்ணிக்கவும். ஓகே. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.